ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த நிறைய பேர் வந்து இந்த டிவிடெண்ட் டீல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ரிட்டர்ன் போட்டால் எஃப்டி ரிட்டர்ன் மாதிரி அது வந்து ஸ்டெடியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பில் வந்து அதை செய்வாங்க. ஆல்ரெடி இவர் டிவிடெண்ட் வாங்கிட்டு தான் இருக்காரு, சிறப்பாக நல்ல டிவிடெண்ட் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அதில் மாற்றிட்டு இப்போ டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளை அதில் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறாரா இருந்தால் எனக்கு ஓகே தான். பட் அவருடைய அந்த கேள்வியிலேருந்து நான் சொல்கிறேன், ஐ குட் பி டோட்டலி ராங். பட் அவருடைய கேள்வியிலேருந்து எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இவர் வந்து ஹீ லைக்ஸ் டு ஈல்டு, நல்ல டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக் வந்து அவருக்கு பிடிக்கும். அது ஸ்டெடி இன்கம் வந்து டிவிடெண்ட் மூலமாக வர வேண்டும் என்றது நினைக்கிறாரு. ப்ளூ சிப்பில் சம்பாதிச்சிருக்காரு. இனிமே வரக்கூடிய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் வந்து போட்டால் டிவிடெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் விலை ஏற்றம் வராதுன்றது அவருக்கே புரிஞ்சிருக்கு. அது பிஎஸ்யூக்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் இருக்குது. பட் எல்லா ஸ்டாக்குமே அப்படி கிடையாது. தெர் ஆர் லாட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்தாலும் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஸோ அவருடைய நோக்கம் டிவிடெண்டாக இருந்தால் நல்ல டிவிடெண்ட் தர ஸ்டாக்ல முதலீடு செய்யறதுல எந்த விதமான தவறுதலும் கிடையாது. பட் காம்ப்ரமைஸ் ஆன் ப்ரைஸ் ரைஸ் வந்து இருக்க வேண்டும். விலை வந்து உயராது. சூப்பர் சார்.